Hello everyone, welcome back to the channel. So lead code 268 missing number. Given an array nums containing n distinct numbers in the range of 0, n. Return the only number in the range that is missing from the array. ஸோ அதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸோ ஒரு அரே கொடுத்துருப்போம். ஸோ அது வந்து 0 to n அப்படிங்கிற ரேஞ்ச். இப்போ வந்து இதில் 3 வரைக்கும் இருக்குது அப்படின்னா, ஸோ 0 to 3, 0, 1, 2, 3 அப்படின்னு இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு நம்பர் மிஸ் ஆகிருக்கும் டெஃபினட்டா. ஸோ அந்த நம்பரை மட்டும் ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தெரியும், 3,0,1 அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் அபேஸாக தெரியுது 2 மிஸ் ஆயிருக்குது அப்படின்னு. ஓகே, ஸோ அடுத்து 0,1. ஸோ வந்து இதில் 2 வரைக்கும் n இருக்கு. ஸோ n வந்து 2 பேசிக்கா. ஸோ அப்போ வந்து 0,1,2 இருக்கணும். ஸோ 2 மிஸ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இதில் பாருங்க 0 to 9 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதான் 9 எலமெண்ட்ஸ் ஓவராலாக இருக்கும். ஸோ 0லேருந்து 9 வரைக்கும் இருக்கும். ஒரு நம்பர் கண்டிப்பாக மிஸ் ஆயிருக்கும். 0 இருக்கு, 1 இருக்கு, 2 இருக்கு, 3 இருக்கு, 4 இருக்கு, 5 இருக்கு, 6 இருக்கு, 7 இருக்கு, 8 இல்லை. ஸோ அப்போ 8 தான். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் புரியுதா? ஸோ இப்போ நான் இன்னொரு வாட்டி கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து கொடுத்துருக்காரு என்னன்னா 0,2,4,1 கொடுத்துருந்தாங்கன்னா எக்ஸ்பெக்டட், அதாவது இது எப்படி இருக்கணும் நேச்சரா அப்படின்னா 0,1,2,3,4 இருக்கணும். ஸோ மிஸ்ஸிங் நம்பர் இதை கம்பேர் பண்ணாலே தெரியுது 3 மிஸ் ஆயிருக்குது அப்படின்னு. ஸோ அவுட்புட் வந்து 3, அவ்வளோதான். ஸோ ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் தான். பட் ஆனால் வந்து இதை நம்ம எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படிங்கிறதுல தான் இதோட, அதாவது இது இன்டர்வியூக்கு கேட்கறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்குது. ஓகே, ஸோ ஏன் இந்த கொஸ்டினை வந்து இன்டர்வியூல கேட்கறாங்க அப்படின்னா, ஏன்னா இது லாஜிக் வைஸ், அதாவது மேனுவலா நம்மளால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியுது. ஸோ அப்போ கோட் வைஸும் நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ற மாதிரி தான் இருக்கணும். ஓகே, ஸோ இதை எப்படி நம்ம வந்து கோட் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான். ஸோ ப்ரூட் ஃபோர்ஸ் அண்ட் பெட்டர் சொல்யூஷன் நீங்க ட்ரை பண்ணுங்க. நான் ஆப்டிமல் சொல்யூஷன் போறேன். இது ஆப்டிமல் சொல்யூஷன்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெஸ்டான ஆப்ஷன் என்ன அப்படின்னா, ஸோ இப்போ வந்து நான் இதோட சம் எடுக்கிறேன். 0 + 2 + 4 + 1 ஈக்குவல் டு 0, அதாவது எக்ஸ்பெக்டட் 0 + 1 + 2 + 3 + 4. ஸோ இப்போ இதோட சம் என்ன? 0 + 2 6, சாரி 0 + 2 2, 2 + 4 6, 6 + 1 1 7. ஸோ இங்கே என்ன வரும் அப்படின்னா 0 + 1 + 3 6 and 10. ஸோ 10 - 7, இங்கே ஒரு எலமெண்ட் வந்து மிஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கேனா. ஸோ அப்போ வந்து எக்ஸ்னு வச்சுக்கிறேன். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு, ஸோ தென் எக்ஸ் ஈக்குவல் டு 10 - 7 ஈக்குவல் டு 3. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 3. ஓகே, ஸோ இது வந்து ஒரு சிம்பிளஸ்ட் வே ஆஃப் த இந்த கொஸ்டினை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு பெட்டர் சொல்யூஷன். ஏன்னா இப்போ வந்து நம்மளால மேனுவலாக பார்க்கும்போது தெரியுது. ஆனால் இப்போ நம்ம வந்து இந்த கொஸ்டினில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து n வந்து எது வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, 10⁴ வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 1000 வரைக்கும் இருக்குது அப்படின்னா நீங்க எப்படி அதை போயிட்டு மேனுவலா ஐடென்டிஃபை பண்ண முடியும்? மேனுவலாவே கஷ்டமா இருக்குது. அதனால தான் நம்ம கோட்லாம் பண்றோமே. ஓகே, ஸோ அப்போ வந்து இதை நம்ம எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படிங்கிறது தெரியுது. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் சம் கண்டுபிடிக்க போறோம். ஓவராலா 0 to n சம் கண்டுபிடிக்க போறோம். கரெக்டா? ஸோ அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஸோ இப்போ அதுக்கான ஃபார்முலா என்ன? ஓவராலா ஒரு 0 to n நேச்சுரல் நம்பர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? n நேச்சுரல் நம்பர்ஸை இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம் காலேஜ் டைம்ஸ்லயோ இல்லை ஸ்கூல் டைம்ஸ்லயே நம்ம இதெல்லாத்தையும் பார்த்துருப்போம். ஓகே, ஸோ n நேச்சுரல் நம்பர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கான, அதாவது n நேச்சுரல் நம்பர்ஸோட சம்மை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? n இன்ட்டு n + 1. ஸோ n இன்ட்டு n + 1/2 அப்படிங்கிறது பார்த்துருப்போம். கரெக்டா? இது நீங்க பார்த்துருக்கீங்களா இல்லையா? n இன்ட்டு n + 1/2. இப்போ வந்து n வந்து நான் 5ன்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா 5 × 6 ஓவராலா டிவைடட் பை 2. ஓகே, ஸோ அப்போ வந்து 6 3 அடிச்சிடும். ஸோ 15 தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, ஸோ ஓவராலாக கிடைச்சிருதா? ஸோ இப்போ வந்து இதுக்கு என்ன 4 × 5, 4 × 5/2. ஸோ அப்போ வந்து 2, அப்போ 10.
ஓகே. ஸோ எனக்கு 10 கிடைச்சிருதா? இதோட தான் நீங்க வந்து டெஃபினட்டா ஒரு நம்பர் மிஸ் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ இந்த அதாவது எக்ஸ்பெக்டட் அரேல வந்து ஒரு நம்பர் கண்டிப்பா மிஸ் ஆயிருக்க போகுது. ஸோ அப்ப வந்து நம்ம அத வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி நம்ம அதாவது இந்த மாரி சம் பண்ண முடியாது. ஃபார்முலா வச்சு பண்ண முடியாது. ஏன் இத நான் ஃபார்முலா வச்சு நான் பண்றேன் அப்டின்னா, எனக்கு லூப்பிங் குறையும். நான் இத ஒரு லூப் போட்டு சம் பண்றது, இதோட சம்ம கண்டுபிடிக்கிறதும், இத ஒரு லூப் போட்டு இதோட சம்ம கண்டுபிடிக்கிறதும் எனக்கு வந்து ஆர்டர் ஆஃப் 2n ஆயிரும். ஸோ எனக்கு வந்து இது டைரக்ட்டா ஏன்னா எனக்கு தெரியும் 0 to n நேச்சுரல் நம்பர்ஸோட சம் வேணும். ஸோ அப்ப n into n plus 1/2 அப்படிங்கிறது எனக்கு ஃபார்முலா எனக்கு தெரியும். ஸோ நான் அப்ப அதை டைரக்டா யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல என்னால ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா எந்த நம்பர் மிஸ் ஆயிருக்குங்கிறது யாருக்கும் தெரியாது. அதுதான் ஃபைண்டே பண்ண போறோம். ஸோ அப்ப இது ஒரு ஃபார் லூப் போட்டு ஒரு சம் கண்டுபிடிச்சிட்டு இந்த 10 இந்த சம்மோட மைனஸ் பண்ணா எனக்கு 3 இது மாதிரி கிடைக்கும். தட்ஸ் இட். ஸோ இதை கோட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ பப்ளிக் இன்ட்ல நம்ம ரிட்டர்ன் பண்ண போறோம் இன்ட் டேட்டா டைப்ல. ஸோ மிஸ்ஸிங் நம்பர்ங்கிறது ஃபங்க்ஷன் நேம், இன்டீஜர்ங்கிறது இன்புட் வர்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ முதல்ல நம்ம வந்து இன்ட் டோட்டல் சம். ஸோ டோட்டல் சம். ஸோ நேமிங் கன்வென்ஷன்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ நம்ம வந்து டேட்டா டைப்போடது அதாவது ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணும் போது வேரியபிள் நேம் வந்து ஸ்மால்ல ஸ்டார்ட் பண்ணி அடுத்தது கேமல் கேஸ் அப்படின்னு இது பேர் தான் சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இது மாதிரி நீங்க ட்ரை பண்ணுங்க. ஸோ இன்ட் டோட்டல் சம் ஈக்குவல் டு என், அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் என் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஸோ என்னங்கிறது என்ன அப்படின்னா நம்ஸ் டாட் லென்த். ஓகே. ஸோ இப்போ இதில் என்னென்ன நம்ஸ் டாட் 3. ஸோ இதில் என்ன 2, இதில் 9 இருக்கும். ஸோ அது மாதிரி தான். ஓகே. ஸோ நம்ஸ் டாட் லென்த்னு கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நம்மளோட ஃபார்முலா என்ன n இன்ட்டு n plus 1/2. ஸோ அப்போ வந்து n இன்ட்டு n plus 1/2க்கு வந்து மொத்தமாக போடணும். சரியா? by 2. ஓகே. n into n plus 1/2 போட்டா டோட்டல் சம் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த சம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா int sum equal to 0ன்னு கொடுத்துட்றேன். இது ஒரு நார்மல் ஃபார் லூப் தான். அவ்வளோதான். இந்த ப்ராப்ளம்ல ஒன்றும் இல்லை. இன்டீஜர் i equal to 0, i greater than nums dot length i plus plus. ஓகே. ஸோ இப்போ வந்து நான் ஒரு நம்பரையும் எடுத்து சம்மோட ஆட் பண்ண போறேன். ஸோ சம் பிளஸ் ஈக்குவல் டு ஸோ நம்ஸ் ஆஃப் i. ஓகே. ஸோ இப்போ எனக்கு ஓவராலாக சம் கிடைச்சிருச்சா? ஸோ ரிட்டர்ன் டோட்டல் சம். டோட்டல் சம் இப்போ வந்து 10 இருக்குது அப்படின்னா மைனஸ் இந்த சம்மையும் நான் மைனஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ ஆல் த டெஸ்ட் கேசஸையும் செக் பண்ணிடலாம். ஓகே. ஸோ எல்லா டெஸ்ட் கேஸுமே பாஸ் ஆயிடுச்சு. ஓகேவா?